தமிழ்நாட்டில் நிலம் கையகப்படுத்துவதில் சிரமம் இருப்பதால் தேசிய நெடுஞ்சாலை அமைப்பதில் தாமதம் ஏற்படுவதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் தேசிய நெடுஞ்சாலை பணிகள் குறித்து ஆய்வு செய்ய மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி வருகை தந்தார். அப்போது அவர் தஞ்சாவூர், கும்பகோணம், விக்கிரவாண்டி இடையே அமைக்கப்பட்டு வரும் 4 வழி தேசிய நெடுஞ்சாலை பணிகளை ஆய்வு செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலை பணிகள் ஏற்கனவே 4 ஆண்டுகள் காலதாமதம் ஆகிவிட்டது. இப்போது பணிகளை துரிதப்படுத்தி இருக்கிறோம். அடுத்த 3 மாதங்களில் பணிகள் முழுமையாக முடியும் என கூறினார். மேலும் விரைவில் தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர் நகரங்களை இணைக்கும் புதிய சாலை திட்டத்தை அமைக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்களில் தேசிய நெடுஞ்சாலை பணிக்கு உடனடியாக நிலங்களை கையகப்படுத்தி தருகின்றனர். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நிலம் கையகப்படுத்துவதில் சிரமம் இருப்பதால் சாலை அமைப்பதில் தாமதம் ஏற்படுகிறது எனவும் கூறினார். தேசிய நெடுஞ்சாலையில் நாட்டிலேயே தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாக புகழாரம் சூட்டிய நிதின் கட்கரி, தமிழ்நாடு அரசு நிலம் கையகப்படுத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்தார்.